கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 400 இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு இன்றைக்கி தோத்துட்டாங்க அந்த கட்சி. ஸோ அவங்க சைடில் இருந்து கட்சின்னு இல்லை, கட்சியில் இருக்க சில நபர்கள் அவங்களோட சொந்த சிந்தனைக்காக அதை பயன்படுத்தி ஒரு படத்தையே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பிளான் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியுது. மக்களும் அதை நம்புகிறாங்க. ஏன்னா நம்ம அதையே பழகிட்டோம். புக் மை ஷோவில் என்ன ரேட்டிங் இருக்குது. இப்போ இந்த சிலம்பம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அன்றைக்கே வந்து என்னால் இவர் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணாருன்னா புக் மை ஷோவில் என்னால் 9.5 ரேட்டிங்ஸ் வாங்கி தர முடியும். அந்த திரௌபதி 2 நான் ரிலீஸ் பண்ண டைம் தப்பு மாஸ்டர். என் மேலே தான் அது வந்து முழுக்க நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட ஃபைட் பண்ணி நாங்கள் ஒரு டேட் வச்சுருந்தோம், ஜனவரி 30 இல்லைனா ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்ணலான்னு. ஜனநாயகன் டேட் மாறி இங்கே முன்னாடி பின்னாடி போனதால் அந்த பொங்கல்னு ஒரு பெரிய கேப் எடுத்ததால் ப்ரொடியூசர் வந்து பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நான் சண்டை போட்டு எலெக்ஷன் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கணும் அந்த படத்தை, இல்லைனா நான் சொன்ன டேட்டில் வந்திருக்கணும். அது தப்பு. நிறைய விஷயங்கள் சினிமாவில் கற்றுக்கிறேன். முதல் தடவையாக நான் அந்த தோல்வியை பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப வருத்தமான விஷயம். நான் அதுலேருந்து வெளியே வரல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம்.